ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, TNPSC குரூப் 2-2Aக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் தான் ஒரு 2000 கொஷின் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 8 வீடியோ. ஆல்ரெடி ஒரு 7 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணியாச்சு. இது 8வது கொஷின் பேப்பர். எக்ஸாமுக்குள்ளே மீதி இருக்கிற கொஷின் பேப்பரும் நம்ம ரெஃபர் பண்ணி முடிச்சிடுவோம். தமிழ் கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஷின் ரெஃபர் பண்ணால் இதுலேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. தென் நம்ம தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் PDF இருக்குது. அதாவது ஜிகேல தனித்தனியாக INM, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதுபோல் எல்லா ஜிகேவும் தனித்தனியாக 2011 ஸ்டில் இது வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர் PDFும் தென் தமிழ் கொஷின் பேப்பர் பல்க் PDFும் இருக்குது. தனித்தனியாக மேக்ஸுக்கும் இருக்குது. இது போல் இருக்கிற கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் சிங்கவல்லி. கரிசாலை, கையாந்த கரை, தேகராசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி மூலிகையின் வேறு பெயர். இதில் சிங்கவல்லி என்பது கரிசலாங்கண்ணியை குறிக்காத பெயர். ஓகேங்களா? அடுத்து 2வது வினா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து 3வது வினா, கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. அடுத்து 4வது வினா, பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து. புறா, பருந்து. அடுத்து 5வது வினா, துறந்தார் பெருமை துணை கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை. இன்பம் விழையான் இடும்பை இயல் பெண்பான் துன்பம் உறுதல் இலன். இன்பம் விழையான் இடும்பை இயல் பெண்பான் துன்பம் உறுதல் இலன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் அடிமுரண் தொடை. அடிமுரண் தொடை. அடுத்து 7வது வினா, அரியவற்றுள் இச்சொல்லை அசைப்பிரித்து சரியான விடையை எழுதுக. அரியவற்றுள் இச்சொல்லை அசைப்பிரித்து சரியான விடையை எழுதுக. நிறை, நிறை, நேர். நிறை, நிறை, நேர். அடுத்து 8வது வினா, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்தொலிக்கும்? சொல்லுக்கு முதலில் மட்டுமே ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்தொலிக்கும்னா 1.5 மாத்திரை அளவு. 1.5 மாத்திரை அளவு. அடுத்து, இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல். இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். அடுத்து 10வது வினா, பொருந்தாததை எடுத்து எழுதுக. பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது இது திணைவழு. கரெக்டு. அரசன் வந்தான் என்பது உயர்திணை அக்ரிணை. இதில் உயர்திணையில் வரணும், ஆனால் அக்ரிணையில் சொல்கிற மாதிரி வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திணைவழு. அடுத்து கபிலன் பேசினாள் இது பால்வழு. இது ஆண் பால். பேசினான் வந்திருக்கணும். நாள் பேசினாள் பெண்பாலை குறிக்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால வழு. வழுனா அங்கே பிழை இருக்குது. அப்போ பால்வழு. குயில்கள் கூவியது இங்கே எண் வழு வந்திருக்கு. குயில்கள் கூவினன் வந்திருக்கணும் பன்மையில். இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ எண் வழு. கமலா சிரித்தாய் இது காலவழு. அடுத்து 11வது வினா, பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. 5 கிலோ பாருங்க எடுத்தல் அளவை ஆகுபெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகுபெயர். இந்தியா வென்றது இது உவமை ஆகுபெயர்னு கொடுத்துருக்காங்க. இது இடவாகு பெயரில் வரணும். இப்போது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். அடுத்து 12வது வினா, தொழிற்பெயரை கண்டறிக. வா வருதல், வந்து வினையச்சம், வந்தான் வினைமுற்று, வந்த பெயரெச்சம், வருதல் அல் தல் இந்த விகுதிகளை கொண்டு முடிந்திருந்தால் அது தொழிற்பெயர். அடுத்து 13வது வினா, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு, கிளி, கூரை, கேணி,
கைப்பிடி. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. அடுத்து இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. இனிய நண்ப இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்புனா அழகு, அடவினா காடு, வீறுனா வலிமை, மதுரம்னா இனிமை. வனப்புனா அழகு, அடவினா காடு, வீறுனா வலிமை, மதுரம்னா இனிமை. அடுத்து 17வது வினா. திரி கடுகம், நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400, மூன்றுரை அரையனார், சிறு பஞ்சமூலம், காரியாசன். நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. திருக்கடுகம், நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400, மூன்றுரை அரையனார், சிறு பஞ்சமூலம், காரியாசன். அடுத்து தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் அறியப்படவில்லை. அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் குண்டலகேசி. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் குண்டலகேசி. 20வது வினா. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர். கல்லினை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர் அவர்கள். அப்பர் அவர்கள். ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். அடுத்து 23வது வினா. அணுத்துளைக்காத கிராம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. அணுத்துளைக்காத கிராம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. 24வது வினா. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். வைதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இது கடுவெளி சித்தர். அடுத்து 25வது வினா. 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் எப்படி சொல்லுவாங்கன்னா தெரிவைன்னு சொல்லுவாங்க. தெரிவை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், இது போல் வரும் ஒவ்வொரு வயசுக்கும். இதில் 26 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் தெரிவைன்னு சொல்லுவாங்க. 26வது வினா. குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. அடுத்து 27வது வினா. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். 28வது வினா. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. அடுத்து 29வது வினா. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். 30வது வினா. தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். 31வது வினா. உண்பது நாடி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். உண்பது நாடி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். 32வது வினா. உலக முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? உலக முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். 33வது வினா. சீராபுராணத்தை இயற்றியவர் உமறுப்புலவர். சீராபுராணத்தை இயற்றியவர் உமறுப்புலவர். பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். மரபுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 35வது வினா. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். அடுத்த வினா 36வது வினா.
ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் பெரியார் அவர்கள். அடுத்து 37வது வினா. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். 38வது வினா. நவ்வி இச்சொல்லின் பொருள் மான். நவ்வி இச்சொல்லின் பொருள் மான். அடுத்து 39வது வினா. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்தது பெருங்கொடுமை என கூறியவர். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்கர். 40வது வினா. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்த வினா 41வது வினா. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையதுனா மு. வரதராசனார். மு. வரதராசனார். அடுத்து தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்படுபவர் முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்படுபவர் முத்துராமலிங்கர். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. 45வது வினா. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. 46வது வினா. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். 47வது. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். 48வது. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். மு. வரதராசனார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதினா மு. வரதராசனார். 49வது வினா. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா மணிமேகலையில். மணிமேகலையில். திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையர்கண்ணி மீனாட்சி. திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையர்கண்ணி மீனாட்சி. அடுத்து 51வது வினா. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1981. அடுத்து 52வது வினா. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கவிதை பாடியவர் கண்ணதாசன்.
53வது வினா. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். 54வது வினா. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் களம், வங்கம், புனை, அம்பி. களம், வங்கம், புனை, அம்பி. 55வது வினா. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக. மீனாட்சி, அங்கையர்கண்ணி, மதுரவசனி, தேன்மொழி பாவை, கட்கநேத்ரி, வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. அடுத்து 56வது வினா. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். 57வது வினா. மகாதம் எனப்படுவது வித்தார கவி. மகாதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் 7. அகத்திணையின் வகைகள் 7. ஐந்திணை என்பது 5 நிலங்கள் வரும். அப்புறம் அகத்திணைனா 7 வரும். அடுத்து 59வது வினா. கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து பிளஸ் ஏர். கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து பிளஸ் ஏர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. 61வது வினா. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். அடுத்து 62வது வினா. பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி. பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி. பகுபதத்தில் மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம்னு 6 உறுப்புகள் இருக்கும். அடுத்து 63வது. உருவேனில் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொற்றர். உருவேனில் என்பது உரிச்சொற்றொடர். அடுத்து 64வது வினா. இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் பெயர்கள். விடை. 65வது வினா. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. யானையின் கண்கள் சிறியன. அடுத்து 66வது வினா. ஓடையில் யானையும் யானை டேஸிடம் நின்றன. ஓடையில் யானையும் யானை டேஸிடம் நின்றன. யானை கன்றிடம் நின்றன. 67வது வினா. ரெஃப்ரிஜரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குளிரூட்டும் பட்டி. ரெஃப்ரிஜரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குளிரூட்டும் பட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக. உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக. அத்தி பூத்தது போல அரிய செயல். அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. அத்தி பூத்தது போல அரிய செயல், உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை, ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை, இடி விழுந்த மரம் போல வேதனை. அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பெருக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பெருக்கும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் திருவாசகம். கேழல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பன்றி. கேழல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பன்றி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி விடை எழுதுக. திருஞான சம்பந்தர் சீர்காழி, அதாவது ஆசிரியர்கள் அவர் பிறந்த ஊர். திருஞான சம்பந்தர் சீர்காழி. திருநாவுக்கரசர் திருவாமூர். சுந்தரர் திருவெண்ணையன் நல்லூர். மாணிக்கவாசகர் திருவாதூர். இவரை திருவாத ஊரார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மாணிக்கவாசகரை. அடுத்து 73வது வினா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அடுத்து 74வது வினா. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. அடுத்து 75வது வினா. பொருந்தாத இணையை கண்டறிக. மேதினா எருமை, சந்தம்னா அழகு, அங்கணர்னா சிவன், கோதில்னா பசு கிடையாது, தவறானது அது. ஓகேங்களா? அடுத்து பொருளறிந்து பொருத்துக. நயனம்னா கண்கள், இந்துனா
நிலவு. முறுவல்னா புன்னகை. அல்னா இருள். நயனம்னா கண்கள். இந்துனா நிலவு. முறுவல்னா புன்னகை. அல்னா இருள். அடுத்து 77வது வினா. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. 78வது வினா. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசைனா மதில். புரிசைனா மதில். 79வது வினா. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமுனா இடி. உருமுனா இடி. அடுத்து 80வது வினா. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். 81வது வினா. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பது உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். 83வது வினா. உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. 85வது வினா. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 86வது வினா. 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. 87வது வினா. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் கம்பர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் கம்பர். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வழங்கப்பெறுகிறது. இரட்டை காப்பியம் என சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வழங்கப்பெறுகிறது. 89வது வினா. வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்ததுன்னா தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் டேஸ் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. 92. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இது வந்து யாரோட வரிகள்னா மூவா எழுதிய கடித வரிகள். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்பது யாருடைய கடித வரிகள்னா மூவா அவர்களுடையது. அடுத்து 93வது வினா. வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. 1930. 94வது வினா. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. 95வது வினா. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்த இயக்கப்படம். எட்வர்ட் மைப்ரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்த இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்கிஸ் இயக்கப்படம். எட்வர்ட் மைப்ரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்த இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்கிஸ் இயக்கப்படம். அடுத்து 96வது வினா. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. தமிழர் புலம்பெயர காரணங்கள். வாணிகம் வேலைவாய்ப்பு. வாணிகம் வேலைவாய்ப்பு. 98வது வினா. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் வகைப்படும்? 2. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் வகைப்படும்? 2 வகைப்படும்.
இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. சிங்கப்பூர், மொரீஷியஸ். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 10 வருஷம் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு தனித்தனியாகவும் தமிழுக்கு தனியாகவும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்கள். PDF டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. பே பண்ணி கெட் பண்ண மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.